திருஷ்யம் 3 படப்பிடிப்பு துவக்கம். டைரக்டர் ஜித்து ஜோசப் டைரக்ஷனில் மோகன்லால் நடித்து ரிலீஸ் ஆகியிருந்த படம் தான் திருஷ்யம் 2. இந்த படங்களுடைய மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் திருஷ்யம் 3 படம் உருவா போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இப்போ லீக் ஆகிருக்கு. இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி டைரக்டர் ஜித்து ஜோசப் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்காரு. மேபி அது திருஷ்யம் 3 படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட வீடியோவாக கூட இருக்கலாம். விடாமுயற்சி படம் இது வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. February 6 ரிலீஸ் ஆன படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்தை மகிழ் திருமணி டைரக்ட் பண்ணியிருந்தாரு. லைக்கா நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. இது வரைக்கும் படம் 152 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கான். யோகி பாபு நடிப்பில் லெக் பீஸ் அப்படிங்கிற படம் உருவாயிருக்கு. இந்த படத்தை ஸ்ரீநாத் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது அவர் டைரக்ட் பண்ணுற 3வது படம். இந்த படத்துடைய ட்ரெய்லர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் விடிவி கணேஷ், ரெடின் கிங்ஸ்லி, ரவி மரியா, மொட்டை ராஜேந்திரன், கருணாகரன், ரமேஷ் திலக் அப்படின்னு பலர் நடிச்சிருக்காங்க. நீங்க யாரா லவ் பண்ணிருக்கீங்களா? அது டாடா படத்தை டைரக்ட் பண்ண கணேஷ் கே பாபு டைரக்ஷனில் ரவிமோகன் நடிச்சிட்டு இருக்க படம் தான் கராத்தே பாபு. இப்போ ரீசெண்டாக கராத்தே கே பாபு படத்தோடைய கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. படத்தோடைய கிளிம்ஸ் வீடியோக்கு நிறைய பேர் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் தெரிவிச்சிட்டு வராங்க. இது ரிலேட்டடாக ரவிமோகன் கொடுத்துருக்க பேட்டியில் கராத்தே கே பாபு படம் நல்லபடியாக உருவாயிட்டு இருக்கிறதாகவும் படத்தோடைய ஷூட்டிங் ஏப்ரல் அல்லது மேல முடிஞ்சிடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த வருஷம் சங்கராந்திக்கு அனில் ரவிபுடி டைரக்ஷனில் வெங்கடேஷ், மீனாட்சி சௌத்ரி, ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க எல்லாரும் நடித்து ரிலீஸ் ஆகியிருந்த சங்கராந்திக்கு வஸ்தனம் படம் 300 கோடி கலெக்ட் பண்ணி பிளாக் பஸ்டர் மூவியாக இருக்குது. இந்த படத்துடைய வெற்றி விழாவில் கலந்துக்கிட்ட வெங்கடேஷ் இந்த படத்துடைய 2வது பாகம் கூடி விரைவில் உருவாகும். அந்த படம் 2027 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காராம். வினோத் டைரக்ஷனில் தளபதி நடிச்சிட்டு இருக்க படம் தான் ஜனநாயகன். இந்த படத்தில் விஜய் கூட சேர்ந்து பிரகாஷ் ராஜ், பிரியா மணி, கௌதம் வாசுதேவ் மேனன், பூஜா ஹெக்தே, மமிதா பைஜு, நரேன் அப்படின்னு பலர் நடிச்சிட்டு வராங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் மற்றும் செகண்ட் சிங்கிள் போஸ்டர்கள் குடியரசு தின வெளியே இருந்துச்சு. அரசியல் ரிலேட்டடான கிரைம் த்ரில்லர் ஜானர்ல உருவாயிட்டு இருக்க இந்த படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க படக்குழு. இந்த நிலையில படத்துடைய கிளிம்ஸ் வீடியோ எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் லீக் ஆயிருக்கு. படத்துடைய கிளிம்ஸ் வீடியோ வர சித்திரை 1 தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் படக்குழு. சுதா கொங்கராவ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவிமோகன், ஸ்ரீலீலா இவங்க எல்லாருமே நடிச்சிட்டு இருக்க படம் தான் பராசக்தி. இப்போ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் கட்ட ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. படத்துடைய 2ஆம் கட்ட படப்பிடிப்புக்கு படக்குழு இலங்கை போறதா தகவல் வெளியே இருக்கு. இளையராஜாவுடைய வாழ்க்கை வரலாறு படமாக்க போறதா லாஸ்ட் இயரே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் தனுஷ் நடிக்கிறதாகவும் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ண போறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில படத்துடைய பட்ஜெட் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் தனுஷுடைய கால் சீட் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படத்துடைய தயாரிப்பாளர்கள் படத்துலேருந்து விலகிட்டாங்களாம். ஆனால் தனுஷ் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த படத்தை எடுத்தே தீரணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு புதிய தயாரிப்பாளர்களை தேடிட்டும் இருக்காராம். ஹீரோவா ரியோராஜ் நடிச்சு அறிமுக இயக்குனரான வினித் எஸ் சுகுமார் டைரக்ட் பண்ணியிருக்க படம் தான் ஸ்வீட் ஹார்ட். இந்த படத்தை யுவன் சங்கர் ராஜா தான் தயாரிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா வாய்ஸில் ஒரு சாங்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ லோகேஷ் அஜித் டைரக்ஷனில் தமிழ், தெலுங்கு மொழிகளில் உருவாயிட்டு இருக்க படம் தான் 11. இந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் பண்ணுறாரு. தமுகு அப்படிங்கிற ஸ்பெஷல் சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்கை பாடினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா. இப்போ இந்த சாங் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. சந்தனம் நடிப்பில் டிடி ரிட்டர்ன்ஸ் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற படம் உருவாயிருக்கு. பிரேம் ஆனந்த் அப்படிங்கிறவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கௌதம் மேனன், செல்வராகவன், மாறன், மொட்டை ராஜேந்திரன் அப்படின்னு பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் February 26 ரிலீஸ் ஆக போகுது. படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளோடைய லிரிக்ஸ் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி எழுதுற மாதிரி இப்போ வீடியோ ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிஸ்ஸா 47 அப்படின்னு தொடங்குற இந்த பாடல் February 26 காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் ஆகிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணுங்க ஹூக் லைன் கசிச்சு. கடிச்சிச்சான்டா போன் வைடா. பை பை. தமிழ் நடிகருடன் இணையும் யஷ் KGF 2 படங்களில் நடித்து ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகர் யஷ். இப்போ நடிகர் யஷ் மலையாள டைரக்டரான கீது மோகன்தாஸ் டைரக்ஷனில் டாக்ஸிக் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் வர ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு அப்புறம் PS மித்ரன் டைரக்ஷனில் நடிகர் யஷ் ஒரு படத்தில் நடிக்க கமிட்டியாக இருக்காராம். இந்த படத்துடைய திரைக்கதைக்கான வேலைகள் இப்போ நடந்துட்டு இருக்காம். PS மித்ரன் இப்போ கார்த்தியை வச்சு சர்தார் 2 அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. டைரக்டர் பாண்டியராஜ் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த படத்துடைய படப்பிடிப்பு பணிகள் இப்போ வெற்றிகரமாக முடிஞ்சிருக்காம். இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் ரோலில் செம்பன், வினோத் ஜோஸ், யோகி பாபு இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்களாம். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய டைட்டில், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் கூடிய விரைவில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. 1001 படம் வர மார்ச் 14 ரீ ரிலீஸ் பண்ண போறதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் செல்வராகவன் டைரக்ஷனில் கார்த்தி, பார்த்திபன், ரீமா சென், ஆண்ட்ரியா இவங்க எல்லாருமே நடிச்சு 2010 ரிலீஸ் ஆயிருந்த படம் தான் 1001. 15 வருஷம் கழிச்சு இந்த படம் ரீ ரிலீஸ் ஆக போகுது. ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் வெளிநாடுகளில் இந்த படத்தை ரீ ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களாம். இது குறித்து நாங்கள் விவரிக்கவே இல்லையே. அச்சப்படுவோம் என்றால்
அதித்தி சங்கர் தெலுங்குல ஹீரோயினா இன்ட்ரடியூஸ் ஆக போகிற படம் தான் பைரவம். இந்த படத்தை விஜய் கனகமேடலா அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோவா பெல்லம் கொண்ட சாய் ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய டீசர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த நிலையில் இப்போ படத்துடைய தீம் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழு. பெபின் ஜார்ஜ் ஜெயசலன் டைரக்ஷனில் நரேந்திர பிரசாத், ரூபா, கொடுவாயூர் மற்றும் பலர் நடிச்சிருக்க படம் தான் யமகாயதகி. முழுக்க அமானுஷ்ய சம்பவங்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படம் வர மார்ச் 7 ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மேலும் பல அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.